ஈரான் சக்தி வாய்ந்த அணுகுண்டுகளை தயாரிக்குதுன்ற காரணத்தை குற்றம் சாட்டி இஸ்ரேல் அணுசக்தி மையங்களை மீது இமிடியேட்டா தாக்குதல் நடக்குது. இதுல பாத்தீங்கன்னா 20 அணுசக்தி மையங்கள் முற்றிலும் சேதமாகுது. 14 அணுசக்தி விஞ்ஞானிகள் கொல்லப்படுறாங்க. ஸோ இதுக்கடுத்து ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் தொடங்குது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது ஒரு வாரத்துக்கு மேல நீண்டு கொண்டே இருக்கு. அணு ஆயுத திட்டத்தை ஈரான் கைவிடணும்னு சொல்லி அமெரிக்கா சொல்லுது. ஆனா ஈரான் என்ன சொல்லுதுன்னா அதுக்கு எதுவுமே வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி திட்டவட்டமா சொல்லிருச்சு. இஸ்ரேலுக்கு ஆதரவா அமெரிக்கா போர் தொடங்கினால் மிக மோசமான விளைவுகளை ஏற்படும் அப்படின்னு ஈரான் எச்சரிக்கை செஞ்சிருக்கு. இஸ்ரேலுக்கு ஆதரவா பாத்தீங்கன்னா பல நாடுகள் இருக்கு. அமெரிக்கா, ஜெர்மனி, பிரிட்டன், பிரான்ஸ், கனடா, ஆஸ்திரேலியா இப்படி போன்ற நாடுகள், மேற்கத்திய நாடுகள்லாம் இருக்கு. ஈரானுக்கு ஆதரவா பல நாடுகள் பாத்தீங்கன்னா சீனா, வடகொரியா, ரஷ்யா, துருக்கி, அஜர்பைஜான், வெனிசுலா, ஏமன், லெபனான் இப்படி மத்திய கிழக்கு நாடுகள் நிறைய இருக்கு. உக்ரைனுக்கு எதிரான போர்ல ரஷ்யாவுக்கு ஆதரவா ஈரான்ல இருந்து பல ஏவுகணைகள், ட்ரோன்கள் எல்லாம் கொடுத்து உதவுனாங்க. அதுக்கு சப்போர்ட்டா இப்ப என்னன்னா ஈரானுக்கு ஆதரவா ரஷ்யா இருக்கு. அமெரிக்கா ஈரான் மீது போர் தொடுத்தா ரஷ்யா கண்டிப்பா ஈரான் சார்பா போர் புரியும் சொல்லியிருக்காங்க. ரஷ்யா சமீபத்துல ஈரானுக்கு கிராஷ்கோ 4 சொல்லி ஒரு ஏவுகணை தடுப்பு சாதனத்தை கொடுத்திருக்கு. இது என்ன ஒரு விசேஷம்னா இஸ்ரேலுடைய அதிக ஏவுகணை வர்றப்ப இது தடுத்து ரூட்டை மாத்தி அங்க இஸ்ரேல்லயே வெடிக்கிற மாதிரி எல்லாம் இந்த ஏவுகணை செய்யுது. இதனால பல விதமான பிரச்சனைகள் ஏற்படுது இஸ்ரேலுக்கு. இந்த ஏவுகணை பாத்தீங்கன்னா நடுவான்லயே திசை திருப்பக்கூடிய விஷயங்கள் படைத்தது. இதுல முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா ஈரானின் அணு சக்தி நிலையங்கள்ல 200க்கு மேற்பட்ட ரஷ்ய விஞ்ஞானிகள் பணிபுரியுறாங்க. அவங்களுடைய உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு ரஷ்யா சொல்லியிருக்கு. சர்வதேச சட்ட விதிகளை மீறி அமெரிக்கா நடந்தா நாங்க சும்மா இருக்க மாட்டோம்னு சீனாவும் எச்சரிச்சிருக்கு.